என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? சும்மாதான் நிக்கிறேன். HM பேசிருக்கேன். இந்த வாட்டி உன் நடவடிக்கை ஏதோ சரியில்லை, ஹாஸ்டல்ல போட்டுறேன் பாத்துக்க. என் குடும்பத்துல போறதுக்கிட்டு இவன் இருக்க லட்சணத்தை பாரு. இது என்னடா முடிவெட்டு? ஒழுங்கா நம்மள மாதிரி முடிவெட்ட பழகு. சரி, ஆளும் சரி கிடையாது, வளர்ப்பு சரி கிடையாது. இனி ஏதாவது சண்டையத்தை நான் பண்ணிட்டு வந்த அவ்வளவுதான் பாத்துக்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்ப கத்துக்கிட்டு போறாரு ஸ்கூல்ல வந்து. ஓ, ஸ்கூல்ல வச்சு அவமானப்படுத்தினா நான் திருந்துவேன் நினைக்கிறீங்களா? பாருங்க, இனிதான் ஆட்டமே ஆரம்பம். சரி, போய் நான் இவருக்கு போய் பிள்ளையா பிறந்துட்டேனே. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்னையே எனக்கு பிடிக்கல. டேய் மதன், நீ மதனாவே இல்லடா. மாற மதனே, மன்மதனா மாற. ஆட்டத்தை பாருங்க. நீயா? நீயா? என்ன சாக்காயிட்டியா? நீ எப்படி இந்த ஊர்ல இந்த ஸ்கூல்ல? டாடி கிட்ட அடம் பிடிச்சு வந்து சேர்ந்திருக்க. நீங்க சேர்ந்திருக்கனே தெரிஞ்சுதான் வந்து சேர்ந்திருக்க. யோ இசட் இவங்கியா? மதன், மதன். மதன் ஆட்டம் ஆரம்பம். நீங்க வருவன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இருப்பன்னு நான் எதிர்பார்த்தனே. வா, கேண்டில போய் சாப்பிட்டுட்டே பேசலாம் வா. உன் கூட வரதா இருந்தா நான் எங்க வேணாலும் வருவேன். அப்படியா? வா, நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? தேங்க்ஸ் மதன். பரவாயில்ல. அம்மா, நீ எந்த கிளாஸ்? நீ எந்த கிளாஸ்? நான் காமர்ஸ் தான். நான் சயின்ஸ். சயின்ஸ் வேண்டாம், நானும் காமர்ஸ் தான். ஐயோ, இவனும் காமர்ஸா? நான் சயின்ஸ். நானும் சயின்ஸ் தான். சுத்தம். சரி சரி, வா கேண்டீனுக்கு போலாம். ஓகே மதன். என்னையவா ஸ்கூல்ல சௌமான பட்டிட்டு போறீங்க? இப்ப பாருங்க, என் கைய பிடிச்சிட்டே வா. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் எதிர்பார்த்தேன். வா வா, வந்து உட்காரு. நீ நிஜமாவே என்ன விரும்புறியா? என்ன என்ன பேசுற நீ? என்ன மதன் நீ இப்படி சொல்ற? ஐ லவ் யூ மதன். நீ என்ன சொல்ற? நீ என்ன விரும்புறல? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாடா. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. டேய், நீ மதன் தான், மன்மதன் தான். உன் மன்மதனட்ட என்கிட்ட வச்சுக்கிடாத. நீ என்ன விரும்புறல? என்ன சொல்ற நீ? டேய் மதன், நீ விளையாடாத. நீ 10th படிக்கும்போது எங்க வீட்டுக்கிட்ட வந்து நிப்பையா? உங்க வீட்டுக்கிட்ட நின்னா உன்னை லவ் பண்றதா இருமா? மதன் விளையாடாத மதன். உண்மை சொல்றேன், எனக்கு உன் மேல காதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா பாலி அங்கக்காக வந்து நின்ன. உங்க அப்பா பழி வந்ததுக்காக வந்தியா? என்ன சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதான் வெறுப்பேற்றதுக்காக அப்படி பண்ணினேன். ஆனா என்ன எல்லாரும் தப்பா பேசுனாங்களே. அதான் எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சு உங்க வீட்டுல வந்து மன்னிப்பு கேட்காச்சாரு எங்க அப்பா. ஆனா ஆனா அப்போ நீ என் மேல என்ன விளையாடுறியா நீ? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஏகப்பட்ட ஆசை, கனவெல்லாம் இருக்குது. எங்க அப்பாக்கு போலீஸ்னாலே பிடிக்காது. எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. அதுலயும் என்கவுண்டர் ஆகணும்னு ஆசை. எங்க அப்பா தடை போட்டுட்டே இருக்காரு. சயின்ஸ் குரூப் தான் எடுக்க சொல்லியிருக்காரு. எனக்கு சயின்ஸே வராது, எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன வருமோ நான் அதை தான் பண்ண போறேன். இன்னொன்னு, எனக்கு இந்த காதல் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வரவும் செய்யாது. அப்படி ஒருவேளை எனக்கு காதல் வந்ததுன்னா அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவ பின்னாடி சுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்பெல்லாம் எனக்கு போக தெரியாது. பார்த்த உடனே காதல சொல்லுவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன், குழந்தை குட்டியோட வாழ்வேன். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்க. அப்ப எதுக்குடா எங்க வீட்டுக்கிட்ட வந்து நின்ன? அத சொல்றேன், எங்க அப்பா பழி வாங்குறதுக்குன்னு. அதுக்கு நான் உனக்கு கிடைச்சனா? என்னைக்காவது நான் வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா? உங்க வீட்டுக்கிட்ட தான் வந்து நின்னேன். உன்னை பார்த்தானா? இல்ல உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட தான் பேச முயற்சி பண்ணனா? இல்ல எத்தனை வாட்டி உன்னை ரோட்ல பாத்துருக்கேன், நான் பேசுறேனா? இல்ல. என்ன பார்த்தா உன்னை லவ் பண்ற மாதிரியே தெரியுது. என்னைக்காவது உன் முகம் பார்த்தாது, உன் கண்ணை பார்த்தா நான் பேசிருப்பேன். நான் சொல்றேன்ல, எனக்கு காதல் வரல. ஒருவேளை வந்ததுன்னா நான் சொல்றேன். ஆனா சத்தியமா எனக்கு ஓ மேல காதல் வருமானு எனக்கு தெரியல. என் மனசுக்குன்னு ஒரு பொண்ணை பிடிக்கணும். அவளை பார்த்த உடனே பிடிக்கணும். அவ கூட தான் வாழணும்னு நான் மனசுல முடிவு பண்ணணும். அவளுக்காக என்ன வேணாலும் செய்யணும். அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நான் உனக்காக தான் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தேன். நான் வர சொல்லலையே. இன்னொன்னு, என் சேட்டையே இனிமேதான் ஆரம்பம். என் சேட்டையே இனிமேதான் ஆரம்பம். நீயும் நானும் ஒரே இது, எல்லாமே ஒண்ணு. பெரியாண்டா. கரெக்டா நீ பாயிண்ட பிடிச்ச தெரியுமா? இதுக்குதான் எனக்கு உன் மேல லவ் வரல. இல்ல, எனக்கு இதுல எதுவுமே உடன்பாடு கிடையாது. குட் பை. உனக்காகவா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்? மதன், உன் பேரை நீ நாரடிக்க வேண்டாம். உன் பேரை நான் எப்படி நாரடிக்கிறேன் மட்டும் பாரு. அப்ப நீ மௌனி எதிரி ஆக்குற. உங்க அப்பா கூட இருந்துகிட்டே எப்படி வேலையெல்லாம் பண்றேன்னு மட்டும் பாரு. என் அப்பனுக்கு மௌனுக்கு ஆகாமலே பண்றேன். உனக்கு நாதாண்டா, அதை மாத்தவே முடியாது. எனக்கு இந்த மதன் மன்மதம் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எத்தனை வருஷம் கழிச்சு உன்னை தேடி வருவேன். உன் கூட தான் நான் இருப்பேன். நீ எங்க போனாலும் நான் வருவேன். வருவேன் வருவேன் வருவேன். நான் பொல்லாதவன்,
பொய் சொல்லாதவர் ஏ இளமை இதோ இதோ. ஆளை கையிலே பிடிக்க முடியல. டேய் மச்சான், ரேடியல் முடிச்சிட்டு நேரா போலீஸ் ட்ரைனிங் தான்டா. ஏன்டா உனக்கு போலீஸ் ஆகணும் அவ்வளவு ஆசையா? ஆசை இல்ல, வெறி. எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். ஏன்டா அப்பா கண்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு பிடிச்சதுடா. இப்போ அவர் நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை. என்ன கண்டாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ அவருக்கு எதிர்மறையாவே பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் உன்ன பிடிக்க மாட்டேங்குது. டேய், எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன நான் பண்ண முடியும்? அவருக்கு பிடிச்சதை செஞ்சேன்னா நான் ஏதோ பிறக்காமலே இருக்கலாமாடா. டேய், அவருக்கு புள்ளியாதாண்டா நான் நடந்துக்கிட்டேன். அவர் சொன்னதெல்லாம் நான் படிச்சேன். சரி, உங்களுக்கு பிடிச்சதையும் படிச்சேன், எனக்கு பிடிச்சதையும் நான் படிச்சுக்கிட்டேன்னு சொன்னா கூடாதான். அதான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். ஏன்டா உங்க அம்மா பார்க்க கூட உனக்கு ஆசை இல்லையா? போவேன், அப்பப்போ போய் எட்டி பார்த்துட்டு வருவேன். அம்மாக்கும் அந்த அளவுக்கு பாசனா என்ன மாதிரி தெரியலடா. சும்மா பெத்துட்டு கை கழுவி விட்டாங்கடா. அப்படிலாம் இருக்காடா, ஃபீல் பண்ணாதடா. அப்படி நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? சும்மா கண்ணிலே காண விட மாட்டேங்காங்க. அவங்க பிடிச்சது நான் செய்யல, அதுக்காக எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தேன், அதுக்காக. சரி விடு மச்சான், எல்லாம் சரியாயிரும். ஆனா ஒண்ணுடா, என் எதிர்காலம் சூப்பரா இருக்கணும், அது மட்டும் எனக்கு ஆசை. டேய், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கட்டிக்க போற பொண்ணு நல்லதா இருக்கணும்டா. அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கேன்டா. என் மனசுக்கு பிடிச்சி அவ எல்லாவற்றிலும் எனக்கு பொருத்தமானவளா இருந்தா மட்டும்தான்டா நான் கல்யாணம் பண்ணுவேன். டேய் மச்சா, நீ சொல்ற மாதிரிலாம் இருந்து அழகு இல்லாம இருந்தா? போடா, அழகு என்னடா அழகு? நம்ம கூட வாழ போறவா குணவதியா இருந்தா போதும். நமக்கு தாயா இருக்கணும், தலைவலியா இருக்க கூடாது. எங்க வீட்டுல பாத்துருக்கனே, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வாழ்றத. அப்பா கல்யாண வாழ்க்கையே வெறுத்துறோம். அதனால நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்டா. எத்தனை வயசானாலும் சரி, என் மனசுக்கு என்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவ கூட தான் வாழ முடிவு பண்றனோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்போ உனக்கு 60ஆம் கல்யாணம் தான்டா மாப்பிளே. பரவாயில்லடா, 60ஆம் கல்யாணம் பண்ணாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்டா. பாப்புண்டா மாப்பிள, பாப்போ. டேய் மாப்பிள, உன்னை பாப்பால நான் வந்துட்டு இருக்காடா. ஐயோ, இவ தொந்தரவு தாங்க முடியல. நானும் சொல்லதா சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்களாடா. டேய், உன்னை இவ்வளவு உசுறு குசுரா காதலிக்கிறா, இவளே நீ கல்யாணம் பண்ணிக்கொண்டிதான்டா. நானும் அப்படி நினைச்சேன்டா. ஆனா கல்யாணம் வரும்போது இவ கூட நான் கல்யாணம் பண்ண சந்தோஷம் வாழ மாட்டேன்னு உள் மனசு சொல்லுதுடா. அதனாலே நான் எதுவுமே காத்துக்கல. இல்லடா, நம்ம மனசுக்கு பார்த்த உடனே இதுதான் நம்ம வாழ்க்கை தோணுன்னு மனசு சொல்லணும். இவ கூட தான் வாழ போறோம்னு மனசு சொல்லணும். எனக்கு இவ்வளவு பார்த்தா அந்த மாதிரி ஃபீலே வரலடா. அதான் கொஞ்சம் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். ஒருவேளை பிடிச்சதுன்னா பாப்போம். டேய், அழகு ரதியா இருக்கா, இதுக்கு மேல என்னடா வேணும்? உன்னை ஓடாட்ட அடிச்சுதான் பாத்துக்க. நான் தாய் மாதிரி எனக்கு தாரம் வேணும்னு கேட்டா நீ என்னடா அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு அழகு எல்லாம் முக்கியம் கிடையாது. பாப்போண்டா, நீ எப்படி கல்யாணம் பண்ற நான் பாக்குறேன்டா. பாரு பாரு. வாவ், தேவதை மாதிரி இருக்கா. இவள கல்யாணம் பண்ண மாட்டானா, எங்க போய் சிக்க போறான்னு தெரியலையே. மதன், என்ன? டேய் நீ கிளம்பு. டேய், உன்னதான் சொல்றேன், கிளம்பு. இல்லடா, நின்னு பாத்துட்டு போறேன்டா. கிளம்புன்னு சொன்னேன். நீங்க சிரிக்கிறது நல்லா இருக்குங்க. டேய், மனத்த வாங்க, கிளம்புடா. டேய், அதான் உனக்கு அவன் மேல எந்த காதலும் வரல, எதுவும் வரலன்னு சொன்னியே. அப்புறம் நான் என்ன போனா என்னடா? கிளம்புன்னு சொன்னேன், எட்டிட்டு மிதிச்ச. கிளம்பிட்டேன்டா, கிளம்பிட்டேன். ஏன் சிரிக்கிற? என்னமோ என் மேல காதல் இல்ல, எதுவுமே இல்லன்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு உன் மேல எந்த காதல் இல்ல. அதான் ஏன் கேக்குறேன் மதன், எனக்கு என்ன குறை சொல்லுங்க. ஐயோ, குரலா இல்ல. எனக்கு உன்னை பார்த்தா என் மனைவி வர மாதிரி எந்த ஃபீலுமே எனக்கு வரல. அதான் ஏன்னு கேக்குறேன். என் அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, என்ன இல்ல, எதுக்கு உங்களுக்கு என் மேல காதல் வர மாட்டேங்குது? நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என் மேல காதல் வரும்? சொல்லுங்க மதன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் இந்த ஓப்பனா பேசுற பாரு, இது எனக்கு பிடிக்கல. என்ன சொல்றீங்க? இப்படி ஓப்பனா பேசுறது அழகா இருக்கு, படிச்சிருக்க, உங்களை விரும்புற, ஏன் என்ன காதலிக்க மாட்டிருக்கீங்க, இதெல்லாம் நீ சொல்றதுனாலே எனக்கு ஒண்ணு பிடிக்க மாட்டேங்குது. மதன், ஆமா, நான் உண்மை சொல்லல உன்கிட்ட, அதான் சொல்றேன். இப்படி பேசுறதுனாலே எனக்கு பிடிக்கல. என் மனசுல இருந்து ஒரு ஆசை இருக்குது. என்னை பார்த்தா வெக்கப்படணும், முகத்தை மறைக்கணும். அதுக்காக கோலையா இருக்க கூடாது, வீர உணர்வலா இருக்கணும். நிச்சயமா அவளுக்கு தியாக உணர்வு இருக்கணும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறவளா இருக்கணும். ஒருவேளை நான் என் காதல சொன்னா அந்த காதல உடனே சிரிச்சுக்கிட்டு ஏத்துக்காம என்ன ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுத்து அவ யோசிக்கணும். முகத்துக்கு நேரா பேசுறவளா இருக்கணும். அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் பண்ண ரவுடித்தனம், சண்டித்தனம் எல்லாத்தையும் சொல்லுவேன். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை நேசிக்கிறவளா இருக்கணும். சில நேரம் அவ எனக்கு தாயா இருக்கணும். என் வீட்டுல எனக்கு குழந்தை பருவமே எனக்கு கிடைக்கல. அது அவகிட்ட நான் உணரணும். கணவனா இருந்தாலும் எனக்கு குழந்தை மாதிரி பாத்துக்கிறவளா இருக்கணும். அது நிச்சயமா ஒன்னால முடியாது. அந்த தாய்மை குணம் உன்கிட்ட இல்ல.
அப்பேற்பட்ட பொண்ணை பார்க்கும்போதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ப்ளீஸ் வற்புறுத்தாத. இப்படி சொல்லிட்டு இருந்த உனக்கு 30-40 வயசு பொண்ணு தான் கிடைப்பா. பரவாயில்ல, அப்பதான் நான் நினைச்ச பொண்ணு கிடைப்பான்னா அப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மதன் ப்ளீஸ். இவ்வளவு நாள் எங்க அப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க அப்பா சொன்னதுக்கெல்லாம் நான் ஆடுனேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் யார் பேச்சும் கேட்க போறது இல்ல. இவ்வளவு நாள் எங்க அப்பா என்ன கட்டுப்படுத்தினாரு, இப்ப நீ கட்டுப்படுத்தலான்னு பாக்குறியா? போதும். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துதான் நான் மிருகமா மாறினேன். இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்து மனுஷனா மாறிட்டு இருக்கேன். மறுபடியும் ஓ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து நான் மிருகமா வாழ்றதுக்கு நான் விரும்பல. சத்தியமா சொல்றேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ மாட்டேன். இன்னும் நான் மிருகமா மாறிடுவேன். சத்தியமா. உனக்கு என்ன அனுசரிச்சு போக தெரியாது, எனக்கு ஒன்னு அனுசரிச்சு போக தெரியாது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்க மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறுப்பு தான் வரும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அழகு ஒரு மாய, அதுல நான் விரும்பல. நீ என்ன கால மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப எல்லாமே அழகான பெண்கள் தான் கல்யாணம் பண்ண விரும்புறாங்க. எல்லாரும் மாதிரி எதுக்கு நான் இருக்கணும்? எனக்கு தனிப்பட்ட ஆசை, விருப்பு, வெறுப்பு எல்லாம் இருக்குது. நிச்சயமா என் மனசுல பட்டவரை நான் சந்திப்பேன். அப்ப நான் கல்யாணம் பண்ணுவேன். நீ சொன்ன மாதிரி அது 40 வயசா இருந்தாலும் பரவாயில்ல. காத்திருக்கிறதுல தப்பே இல்ல. அப்ப ஒன்னையும் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன ஏமாத்துறது உனக்கு தோணல? என் காதல் உனக்கு புரியல? நான் ஒன்னும் என்ன காதலிக்க சொல்லலையே. இல்ல நான் காதல் சொன்ன ஏமாத்தி விடலையே. நான் 5-6 வருஷமா அவன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு உண்மையில இந்த ஃபீல் வரல, ஃபீலும் வரல சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா ஒருவேளை வந்ததுன்னா நான் காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கியே. ஒருவேளை வந்தாதானே அது இப்ப இல்ல, எப்பவுமே எனக்கு உன் மேல வராது. நானும் 2-3 வருஷமா ட்ரை பண்ணி பார்த்தேன். உன் மேல காதல் இருக்கா காதல் இருக்கான்னு. எந்த சைடு தேடி பார்த்தாலும் எனக்கு உன் மேல காதலே இல்ல. மதன், அதான் ஏன்னு கேக்குறேன். என்னைய உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ப்ளீஸ் மதன், ப்ளீஸ் மதன். நீ இப்படி கெஞ்சறனால எனக்கு உன்னை பிடிக்க மாட்டேங்குது. ஓ, கலிய வந்து பேசுறனால என்ன அற்பமா நினைச்சிட்டல நீ? முத இந்த நீ போடி சொன்ன எனக்கு கோவம் வந்துரும். என்ன நீன்னு சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாது. நீ நானும் ஒரே வயசு தானே? நீன்னு சொல்லாத, எனக்கு கோவம் வந்துரும். இந்த முதல்ல நீ வா போடு சொன்னா ஒரு லிஸ்ட் சொன்னியே, ஏதோ லிஸ்ட் போட்டியே. அவ வந்து உன்னை அப்படி கூப்பிட்டா? கூப்பிட மாட்டா, கூப்பிடவே மாட்டா. ஒரு வேளை கூப்பிட்டா முதல்ல யாருன்னு காட்டுவேன். ஏன் உனக்கு மதனே பேசி கூப்பிட்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? நீ சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ முதல்ல கூப்பிட்டீங்க எனக்கு கோவம் வந்துரும். பாப்போம், உனக்கு கெட்டிட்ட பரவா எப்படி கூப்பிடுறான்னு நான் பார்க்க தானே போறேன். சத்தியமா சொல்றேன், அவ என்ன வாங்க போங்க அப்பான்னு தான் கூப்பிடுவா. எனக்கு தெரியும். ஓ, பார்த்து வச்சுட்டு போல. இல்ல, எனக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்கிற நம்பிக்கை. நீ சொல்ற மாதிரிலாம் கனவுல கூட நடக்காது. அப்படி ஒருத்தி கனவுல கூட உனக்கு வரமாட்டா. இதுல உனக்கு நிஜத்துல வாழலாங்க. தமிழே, ஒரு ராணியை தேடி எதுக்கு இன்னும் இவ்வளவு தூரம் அலையறான்? அவ எக்கேடு கட்டு போறா, விட்டு தள்ளு. நான் கஷ்டப்பட்டு மெல்லில வேலை பார்த்து காலேஜுக்கு படிக்க அனுப்புனா அவ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கா பாரு. உனக்கு கொழுப்பிட்டி, நீ நைட் ஷிஃப்ட் பார்த்து அவளை காலேஜுக்கு அனுப்புற. அவ இந்த பாரு பைக்ல யார் சைக்கிள போய்கிட்டு இருக்கா. நம்ம அவளை கூப்பிடுறோமே, அவளுக்கு காது கேட்கான்னு பாரு. கேட்டாலும் கேட்காத மாதிரி போவா. ஆனா வீட்ல இருந்ததை சொல்லுவா அவங்க அம்மா கிட்ட போய் தமிழே ஒத்த பைக்க சுத்துனான்னு சொல்லுவா. வேணாலும் பாரு. அவ தப்பிக்கிறதுக்கு உன் மேல பழிய போடுவா. வேணாலும் பாரு. இது எந்த ஊர்னே தெரியல. இந்த ஊருக்கு எதுக்கிட்ட வந்தா? அவ வந்தானே அவளை பால பண்ணி நம்ம வந்தோம். கையில இருக்க நாளனாவும் காலி. இப்ப எப்படி ஊர் போய் சேர? 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போறேன்னா உங்க அம்மா உப்பு கண்ணம் போடுறா உன்னைய. படிப்போட அருமை தெரியாதவ. நமக்கு தான் படிப்பு எட்டாத கனி ஆயி போச்சு. கூட பிறந்தாலும் படிச்சு நல்லா இருக்கட்டும்னு நான் கஷ்டப்பட்டு நைட் ஷிஃப்ட் எல்லாம் பார்த்து அவளை காலேஜுக்கு அனுப்புனா பைக்ல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. சரி, கடைசி நீ என்னதான் சொல்ற? எனக்கு உன்னை பிடிக்கல. தயவு செய்து என் முன்னாடி வராத. உன்னை ஒரு ஃப்ரெண்டா பாக்குறேன். ஆனா வாழ்க்கை துணையா என்னால உன்னை பார்க்க முடியாது. இதான் உன் முடிவா? இதான் என் முடிவு. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. பாரு, நான் உனக்கும் சேர்த்துதான் பேசுறேன். கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை. ஆனா அந்த ஒரு முறையும் அவங்க கூட தான் நம்ம கடைசி வரைக்கும் வாழணும். அது சரியா முடிவு எடுக்கணும். அது கொஞ்சம் தப்புனாலும் நம்ம வாழறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சந்தோஷமா வாழணும். கல்யாணம் பண்ணனா சந்தோஷமா வாழணும். நம்ம துணையை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். வெளியில வேலைக்கு போனா எப்பண்டா வீட்டுக்கு போவோம், எப்பண்டா நம்ம மனைவி முகத்தை பார்ப்போம்னு மனசு சொல்லணும். அவளுக்கும் எப்பண்டா நம்ம புருஷன் வீட்டுக்கு வருவான்னு தோணணும். அப்பதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்டா வந்தான், ஏன்டா வீட்டுக்கு போறோம்னு இருக்கக்கூடாது. நீயும் நானும் கல்யாணம் பண்ணா அப்படிதான் இருக்கும். புரிஞ்சுக்க. இதான் உன் கடைசி முடிவுல? இதான் என் கடைசி முடிவு. ஒருவேளை உனக்கு என் மேல காதல் வந்தா? காதல் வந்தா சொல்லி அனுப்புறேன். காத்திருப்பேன். வீணு, புரிஞ்சுக்க. 20 வயசுல வராத காதலி 40 வயசுல வராது. புரிஞ்சுப்பாரு நினைக்கிறேன். போ, என்னை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. அவ்வளவு சீக்கிரமாலாம் உன்னை வாழ விட்டுற மாட்டேன். நீ எவ்வளவு கல்யாணம் முடிச்சாலும் சரி, அவ கூட சந்தோஷமா உன்னை வாழ விட மாட்டேன். எனக்கு நீ வேணும். எனக்கு தான் நீ, எனக்கு மட்டும் தான். உன்ன மாதிரி ஒரு மதனை மன்மதனை இழக்கிறதுக்கு நான் என்ன லூசா? போடா, உன்னை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க அப்பா கிட்ட பேசி உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தத்தை நான் நடத்தல. நிச்சயதார்த்தனடா கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த மதன், இந்த மன்மதன் எனக்கு தான், எனக்கு மட்டும் தான். எவ்வளவுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்ன மாதிரி அழகனை விட்டு கொடுக்க
போனாலும் ஒன்ன மாதிரி ஒருத்த கிடைக்க மாட்டான். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிற. உன்னை இழப்பேனா? சாரிங்க சாரிங்க, அங்க பார்த்துட்டே வந்தேன், தெரியாம எடுத்துட்டேன். போ சொல்லு தமிழே. போங்க சார். சாரி, தெரியாம தான். ஐயோ போங்க சார். யாரும் கண்ண தெரியாம. ஐயோ பார்த்தேன் நீங்க. தமிழே, அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. தப்பான எடுத்து போயிட்டேன், இப்படியே போ.